வணக்கம். இன்றைய நிகழ்வு 320வது நிகழ்வு. காலதாமதமாக ஆரம்பிப்பதற்கான என்னுடைய கவலையை தெரிவித்துக் கொண்டு, தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக இந்த தவறு இடம்பெற்றதையும் தயவாக ஏற்றுக்கொள்ளும்படியாக கூறிக்கொண்டு, வளமை போல இந்த குதூகலமான பொழுதிலே உங்களோடு கூடி மகிழ்வதற்கு, உங்களுடைய ஆக்கங்களோடு இங்கே கூடி அதனை ஊக்கம் தருவதற்கும் இன்னும் உயர்வதற்கான சுட்டிக்காட்டல்களை உங்களிடம் ஒப்படைக்கிறதுக்குமான நேரமாக இதனை கொள்கின்றேன். இது 8 ஆண்டுகளாக தொடர்கின்ற எங்கள் எண்ணங்களில் விட்டு விடாத ஒட்டி நிற்கின்ற ஒரு விருப்பத்தை என்றும் எங்களுக்கு கொடுக்கின்ற, தட்டி தருகின்ற பாணியிலே ஒவ்வொரு கவிஞர்களுடைய ஆர்வத்தையும் எழுத தூண்டுகின்ற வகையிலே ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு களம் என்கின்ற காரணத்தினாலே என்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் இன்று தாமதமானாலும் இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற கருத்தோடு இன்று இப்பொழுது இதை ஆரம்பிக்கின்றோம். இன்று வழமை போல் விடுமுறையில் இருந்த வேளையிலும் கூட மதிமகன் தன்னுடைய கடமையை தான் தவறாமல் செய்திருக்கின்றார். அதன்படி இப்பொழுது இறுதியாக இதுவரையும் இங்கே நாங்கள் 4 நாட்களாக நான் வேறு இடங்களிலே நிற்க வேண்டிய வேலைப்பழு நிறைந்த நாட்கள் என்பதாலே இது பற்றிய எண்ணங்களை தவிர்த்து விட்டோம். ஆயினும் 16 கவிஞர்கள் இந்த பரப்பிலே இன்று எழுதியிருக்கின்றீர்கள். ஆக அவர்களுடைய எதிர்பார்ப்பை ஈடேற்றுவது இன்றைய இப்போதைய நோக்கம். இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற நேரம் 10 மணி வரையும் என்பதாலே நாங்கள் தாராளமாக இதனை கொண்டு செல்லலாம் என்று விரும்புகின்றேன், நினைக்கின்றேன். இணைவில் கலந்து கொள்ள எவராவது விரும்பினால் இடையே எந்த ஒரு சிறு நிமிடங்களேனும் இணைந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வந்த வரிசையிலே நீங்கள் தந்த கவிதைகள் ஈஸ்வரி ஸ்வரூபன் முதலாவதாகவும், செல்வி நித்யானந்தன் 2வதாகவும், சந்திரிகா, குமரன், பாலதிவகஜன், வஜிதா முகமது, ஜியா நடேசன், எல்லாளன், மதிமகன், ஜெயம் தங்கராஜா, சிவாஜினி ஸ்ரீதரன், சிவா சிவதர்சன், சக்திதாசன், கீதா பரமானந்தன், வசந்தா ஜெகதீசன் ஆகியோர் தொடராகவும் இங்கே பதிவை எடுத்து விட்டிருக்கின்றீர்கள். இறுதி கவிஞராக இங்கே கமல் அஜயபாலனும் கலந்து கொண்டிருக்கின்றார். ஆக இப்பொழுது நாங்கள் என்னுடைய தவறு எவ்வளவு தூரமும் இங்கே உங்களிடம் இடரை தந்திருக்கிறது என்பதை அறிவதற்காக உங்களிடம் எழுப்பப்படுகின்ற வேண்டுகோள், நீங்கள் இதனை கேட்டுக்கொண்டிருப்பதானால் எவராவது ஆமாம் கேட்கின்றேன் என்று ஒரு வசனத்தை இந்த பதிவிலே போடுவீர்களேயானால் இதயம் மகிழும், இன்னும் உற்சாகம் ஏறும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது முதலாவது கவிஞனுடைய பக்கத்துக்கு என்னுடைய பார்வையை செலுத்துகின்றேன். முதலாவதர் வளமை போல சர்வேஸ்வரி இம்முறை முந்தியிருக்கின்றார். குமரன் விடுமுறையில் இருப்பதாலே அவரால் இங்கே வெள்ளைக்கே இதனை அனுப்பிக்கொள்ள முடியவில்லை என்று நினைக்கின்றேன். 4வது வரிசையிலே அவருடைய கவிதையும் அமைகின்றது. ஆக நியதி என்று நாங்கள் இதற்கு தலைப்பு கொடுத்திருந்தோம். அந்த நியதி தலைப்பின் பிரகாரம் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்ற கவிதைகளாக சர்வேஸ்வரியுடைய கவிதையில் என்ன எழுதியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம். நியதியின் பிடியிலே நியமமாக நாமும் நிகழ்வுகளின் சமாச்சாரம் விதிப்படியே என்பார். நிதர்சனமாகவே நடைமுறைகள் இன்றும் இட்டவன் கட்டளையே. நிதர்சனமாகவே நடைமுறைகள் இன்றும் இட்டவன் கட்டளையே. நிம்மதி இல்லாத வேளையில் கூறுவார்கள் நியதி எப்படிவோ விதி வரைந்த பாதை என்று. நிம்மதி இல்லாத வேளைகளில் கூறுவார்கள் நியதி எப்படியோ விதி வரைந்த பாதை என்று. நினைத்ததை சாதிக்க முடியுமா பாரும், நிலைகட்டி நிற்கவே வைத்தான் நிலைகட்டி நிற்கவே வைத்தான் இறைவன். நிமிடத்தில் மாறும் மதியும் கூடினால் நீங்காதது என்று ஒன்றை புரட்டி விடுவோமே. நீ இல்லாத உலகு இல்லை என்று
நீக்கமற நிற்பவனை பற்றிவிடுமாறும் என நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும் நின்மதி தந்தே. நிமிடம் மாறும் மதியம் கூடினால் நீங்காதது என்ற ஒன்றையே புரட்டி விடுவேன். நீ இல்லாத உலகு இல்லை என்று நீக்கமற நிற்பவன் பற்றிவிடுமாறு என்றும் நம்பிக்கை உன்னை வாழ வைத்து நிம்மதி தந்ததே என்று சர்வேஸ்வரி சிவரூபன் கூறுகின்றார். ஆக மொத்தத்தில் அவருடைய கவிதையில் நாம் காணுகின்ற கருத்து, அதாவது இறைவனுடைய ஆசி இருந்தால் எழுதப்பட்ட விதியையும் மாற்றலாம் என்பது. இது இங்கே எங்களுடைய நாயன்மார் சரித்திரத்திலே மார்க்கண்டேய நாயனாருடைய 16 ஆண்டு பருவம் ஜமனால் தடுக்கப்பட்ட அந்த வரலாறு ஏற்கனவே நாங்கள் படித்தது. ஆக விதி என்று ஒன்று இருந்தாலும் அந்த விதியை வெல்ல முடியும், அதற்கான சக்தியை ஆண்டவனுடைய வரம் தரும் என்பது அவருடைய கவிதையில் கூறப்படுகின்ற சாராம்சமாக கொள்ளலாம். அதனை கூறுவதற்காக ஆரம்பத்தில் அவர் நடைமுறையை கூற வருகின்றார். புது கவிதை வன்மையை விட சில இந்த உண்மைகளை கூறுகின்ற போது வன்மையாக அடுக்கு தொடுப்பாக தன்னுடைய வார்த்தைகளை அழகுபடுத்தி அமைப்பதிலே அந்த கவிதை முறை கூடுதலான வெற்றியை கொண்டிருப்பதாக என்னுடைய பார்வையிலே என்னால் கூற முடிகின்றது. நியதியின் பிடியிலே நியமமாய் நாமும் நிகழ்வுகளின் சமாசாரம் விதிப்படியே என்பார். ஆக நியதி என்பது அதை எழுதப்பட்ட விதி, அதற்குள் தான் நாம் எங்களுடைய வாழ்க்கை முறை சுற்றி நிற்கின்றது. ஆக ஒரு கிரகாம்சம் என்று அந்த யோக நிலை, பிறப்பு நிலைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அதன்படிதான் இன்ன வயதிலே இன்ன திசை இன்ன புத்தி, இதன்படிதான் உங்களுடைய பலன் என்று காலாகாலமாக கூறப்பட்டு வருகின்றது. ஆக நியதியின் பிடியிலே நியமமாய் நாமும் நிகழ்வுகள் சமாசாரம் விதியே என்பார், அது கூறப்படுகிறது அவருடைய கவிதையிலே முன்னுரையாக. நிதர்சனமாகவே நடைமுறைகள் என்றும் இறைவனற்ற கட்டளையே நிம்மதி இல்லாத வேளையில் கூறுவார்கள் நியதி எப்படியோ விதி வரைந்த பாதை என்று. ஆமாம், தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா? ஆக அந்த தோல்விகள் வரும்போது இது விதிப்பலன் என்று நாங்கள் எங்களை தேற்றிக் கொள்வதாக அவருடைய கவிதையிலே அவர் குறிப்பிடுகின்றார். உண்மையும் அதுதான், யதார்த்தம் அதுதான். நிமிடத்தில் மாறும் மதியம் கூடினால் நிலைகட்டி நிற்கவே வைத்தான் இறைவன். நினைத்ததை சாதிக்க முடியுமா பாரும், நிலைகட்டி நிற்கவே வைத்தான் இறைவன். நிமிடத்தில் மாறும் மதியம் கூடினால் நீங்காதது ஒன்றையே புரட்டிவிடுமே. நீ இல்லாத உலகு இல்லை என்று நீக்கமற நிற்பவனை பற்றிவிடுமாறும் என்று நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும் நிம்மதி தந்தே என்கின்றார் சர்வேஸ்வரி சிவரூபன். ஆக அருமையான ஆக்கம். அந்த ஆக்கத்திலே பூத்திருக்கின்ற நீக்கமற நிறைந்திருக்கின்ற அடுக்கும் தொடுப்பும் இம்முறை அவரை ஒரு கவிதை பாணியில் வரைவதனுடைய திறனிலே ஒரு மாற்று ஒளி அவருடைய ஊறி இருப்பதான ஒரு தன்மையை காட்டியிருப்பது மறக்க முடியாத உண்மை. அந்த வரிகளை அந்த வரிகளும் அந்த தலைப்புக்கேற்ற வகையிலே அதை கொண்டு சென்ற தன்மையும் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற திருப்தியான ஒரு கவிதையை வாசித்த ஒரு நிம்மதியை தருகின்ற நிலையை பார்க்கின்றோம். மீண்டும் அதனை ஒரு முறை வாசித்து விடுவோம். நியதியின் பிடியில் நியமமாய் நாமும் நிகழ்வுகளின் சமாசாரம் விதிப்படியே என்பார். நிசரணமாக நெறிமுறைகள் என்றும் இட்டவன் கட்டளையை நிம்மதி இல்லா வழியில் கூறுவார்கள் நியதி எப்படியோ. நினைத்ததை சாதிக்க முடியுமா பாரும், நிலையொட்டி நிற்கவே வைத்தான் இறைவன். நிமிடத்தில் மாறும் மதியம் கூடினால் நீங்காதது ஒன்றை புரட்டி விடுமே. மதியால் விதியை வெல்லலாம் என்று முடிவிலே அவர் கூற வருகின்றார். நீ இல்லாத உலகு இல்லை என்று நீக்கமற நிற்பவனை பற்றி விடுமாறு நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். அங்கே விதியால் மாறலாம் என்று கூற வந்தவர் அந்த விதியை மாற்றுகின்ற தன்மை மார்க்கண்டேயருக்கு செய்ததை போல அந்த மார்க்கம் இறைவனால் உனக்கு எடுத்தாளப்படும், அந்த வகையிலே எடுத்து தரப்படும். அந்த வகையிலே நீ அவருடன்
நம்பிக்கைகள் விதியை மாற்று. ஆனால் நியதி என்பது ஒரு விதிதான் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதுக்கு மாற்று வழி என்பது என்ன என்பது அவருடைய கூற்றாக கவிதையில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆர்வத்தோடு அன்றாடம் எழுதி இங்கு நின்றாடும் கவிதைகளில் ஒன்றாக வளமை போல தந்து இந்த தளத்துக்கு பலம் சேர்க்கின்ற சர்வேஸ்வரி சிவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து செல்வி நிதி ஆனந்தன் இவரும் விடுமுறையில் நிற்பதாக எண்ணுகின்றேன். வளமையான பாணியிலே அருமையான கவிதை. அவருடைய குட்டி கவிதையில் கொட்டி கிடக்கின்ற அந்த விட்டு சேருகின்ற ஒரு கவி கட்டு இந்த கவிதையிலும் விட்டு விடாது ஒட்டி நிற்கின்றது திறமையாக. காலத்தின் நியதி கட்டாயமாகும், ஞானத்தின் நியதி மாறுபாடாகும், பாலமாய் நியதி இணைவாகும், கோலமாய் நியதி வேறுபாடாகும். காலத்தின் நியதி கட்டாயமாகும், ஞானத்தின் நியதி மாறுபாடாகும், பாலமாய் நியதி இணைவாகும், கோலமாய் நியதி வேறுபாடாகும். வாழ்வில் சக்கரம் பெறமாகும், வீழ்வதும் உயர்வதும் பாடமாகும், விதிகளின் விளையாடல் எதுவாகும், விடை புரியாது என்பதே இருப்பாகும். மதியின் நுட்பம் பலவாகும், மதித்து வாழல் முறையாகும், மறுமை கணக்கு பதிவாகும், மரணம் என்றுமே நியதியாகும். மதியின் நுட்பம் பலவாகும், மதித்து வாழ்தல் முறையாகும், மறுமை கணக்கு பதிவாகும், மரணம் என்றுமே நியதியாகும். பிறப்பு இறப்பு என்பது ஒரு வாழ்க்கை ஓட்டத்தின் இருப்பு, நிரந்தர இருப்பு. வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் எமக்கு இடமேது? வாழ்க்கை என்பது வியாபாரம், வரவும் செலவும் வளமையாகும் என்பது ஒரு அருமையான கவிதை வரி கண்ணதாசன் வரிகளிலே சவுந்தரராஜனுடைய குரலிலே சிவாஜி கணேசனுடைய நடிப்பிலே ஒரு மிகச் சிறப்பான ஒரு பாடலாக பாலும் படமும் படத்தில் ஒலித்தது. அதனுடைய தன்மை இங்கே இவருடைய கவிதையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே சர்வேஸ்வரி முன்னுரையிலே சொல்கின்றார், நியதி என்பது உண்மை, காலத்தின் நியதி கட்டாயமாகும். அப்படி ஒன்று இருக்குத்தான், மாற்றியலாது. பாலத்தின் நியதி இனிவாகும், ஞானத்தின் நியதி அதாவது உலகத்தினுடைய நடப்பு. காலம் இப்படித்தான் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது, கால கணிப்பு. இந்த பருவம் மழைக்குரியது, இந்த பருவம் செழிப்புக்குரியது, இது வசந்த காலத்துக்குரியது என்று வகுத்தவன் வகுத்து வைத்தான் காலத்தின் நியதியை. ஆனால் ஞானத்தின் நியதி இது மாறுபாடாகும். உலகத்தினுடைய இது இயற்கையின் சீற்றத்தால் வேறு பக்க விளைவுகளால் இது மாறுபாடாகும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையிலே எங்கே பாலமாகின்றது? அது கோலம் இவ்வாறான காலத்தின் கோலம் மாறுபாடுகின்ற போது இவற்றுக்கு இடையிலே ஒரு பாலமாக போவதை இங்கே அவர் காட்ட நினைக்கின்றார். அது ஒரு நியதியும் விதியுமான நடைமுறை விதியுமான தன்மைகளுடைய தொடர்பாடலை என்ன சொல்ல போகின்றார் என்று பார்க்கும். வாழ்க்கை சக்கரம் பெறமாகும். ஆமாம், எங்களுடைய வாழ்வு என்பது 70 ஆண்டோ 80 ஆண்டோ 60 ஆண்டோ 10 ஆண்டோ ஏதோ வாழ்வின் சக்கரம் பெறமாகும். வீழ்வதும் உயர்வதும் பாடமாகும். நாங்கள் வாழ்க்கையை வீழ்ந்து விடுவதோ அல்லது உயர்ந்து வியாபாரத்துறையாலே உச்சமட்ட வருமானங்களை பெறுவதோ அதையெல்லாம் எங்களுடைய விதி பலன் அல்லது எங்களுடைய அந்த விதியின் பலனோடு எங்களுடைய திறமையும் இணையும் போது வருகின்ற தன்மையாக இருக்கலாம். ஆனால் வீழ்வதும் உயர்வதும் பாடமாகும். விதியின் விளையாடல் எதுவாகும்? விதி எப்படி என்ன செய்ய போகிறது என்பது முன்கூட்டியே தெரியாது. ஆக விடை புரியாது என்பது இருப்பாகும். விதியின் விளையாடல் எதுவாகும்? விடை புரியாது என்பது இருப்பாகும். ஆனால் விதி இப்படித்தான் நடக்கும், இந்த காலம் உனக்கு கஷ்டம் என்ற ஒரு பொதுவான கால கணிப்பை சாஸ்திரம் என்று சொல்வார்கள். அப்படி கூறப்படும் இங்கே அது. ஆனால் கூறப்படுவது பொய்ப்பதும் உண்டு. மதியின் நுட்பம் பலவாகும், மதித்து வாழல் முறையாகும், மறுமை கணக்கு பதிவாகும், மரணம் என்பதே. ஆக இங்கே சர்வேஸ்வரி சொல்வது போலவே மதியின் நுட்பம், அதாவது விதியை மதியால் மாற்றலாம்
என்கின்றதை செல்வியும் முன்மொழிகின்றார். ஆனால் இந்த காலத்தின் நியதியை நாங்கள் மதித்து வாழ்வோம் என்றும் கூற வருகின்றார். ஆக மறுமை கணக்கு இங்கே ஆத்மா மானிடர் ஆன்மா மரணம் இல்லாது மறுபடி பிறந்து இருக்கும் என்ற அந்த வாசகத்தினுடைய கருத்தை மறுமை கணக்கு பதிவாகும். மரணம் என்பதே நியதியாகும் என்று. ஆக நியதி இது இப்படித்தான் நடக்கும், இதற்கு இதுதான் இதனுடைய நியதி என்பதை அவர் அழகாக சொல்லுகின்றார். அங்கு சொல்லப்படுகின்ற பாணியும் கவிதையின் வரைவுத்தன்மையும் நிறைவான ஒரு சிறப்பான கவிதையை இங்கே இருப்பாக்கி தந்திருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு என்று கூறலாம். அடுத்து இங்கே ஆமாம், இது எல்லாளன் கவிதை இல்ல. அடுத்த கவிதையை தருகின்றார் செல்வி நித்யானந்தனை தொடர்ந்து சந்திரிகா. சந்திரிகா ஒரு வைத்திய கலாநிதி, பல்வேறு சமூக உணர்வா துறையிலும் மனித மேம்பாட்டுக்கு பாடுபடுகின்ற ஒரு குறைநன்வாசி. அவருடைய கவிதை என்ன போகின்றது? நியதி. விதியின் சுருள் படைந்த பாதை. நியதி என்ற தலைப்பு. விதியின் சுருள் படர்ந்த பாதை, வெளியால் காண இயலாத வேலை, கனவில் எழுதப்பட்ட கதையோ காலம் தைக்கும் மௌன அலை. விதியின் சுருள் படர்ந்த பாதை, வெளியால் காண இயலாத வேலை, கனவில் எழுதப்பட்ட கதையோ காலம் தைக்கும் மௌன அலை. அடிக்கடி நம் மனம் கேட்கும் என் முயற்சி வேணோ என்ற கேள்வி. ஆனால் விதி சிரித்தபடி சொல்கிறது, உன் உழைப்பே எனது விளையாட்டு. நீதி போல் நிற்கும் நியதி நமக்காக வழி வகுக்கும் அதிசயம். சில நேரம் புயலாகும் புரளும், சில வேளை மெல்லராக மெல்லரும். நீதி போல் நிற்கும் நியதி நமக்காக வழி வகுக்கும் அதிசயம். சில நேரம் புயலாகும் புரளும், சில வேளை மெல்லராக மெல்லரும். நியதி என்ற வானம் பிறந்தது. அதில் கனவுகள் நட்சத்திரங்கள் போல நம்முடைய செயல்கள் விதையாக, அவற்றில் கனிகள் நாளை ஆகும். அலைகள் தள்ளினாலும் கரையை அடையும். மனித முயற்சி அதுபோல் தொடரும். நியதி கையிலே கயிறென தோன்றினாலும் உழைப்பால் அதனை நாம் நிவர்த்திக்கலாம். நியதி ஒரு சிறகு, அதை சுமப்பது மனித உழைப்பு. வாழ்க்கை ஒரு பறவை, அதன் பறப்பே நமது துணிவு. விதி நம்மை சோதிக்கும் தண்டனை அல்ல, வாழ்வை வலுப்படுத்தும் புனித சவால். விதி நம்மை சோதிக்கும் தண்டனை அல்ல, வாழ்வை வலுப்படுத்தும் புனித சவால். நியதி சொல்லும் ஒரே உண்மை, மனிதனே நீ உன் பாதை படை. நியதி சொல்லும் ஒரே உண்மை, மனிதனே நீ உன் பாதை படை. ஆக உனக்கு அங்கே கடுமையான ஒரு புது கவிதை பாணியிலே சற்று மாறுபாடாக அவர் ஒரு கேள்வி பதிலாக ஒரு புதிரும் விடையுமாக ஒரு பாணியிலே இந்த கவிதையை ஆக்கி தந்திருக்கின்றார். அவர் இடையிலே கூறியது போல மலராகும் மலர்ந்த ஒரு மலராக அவருடைய அந்த செறிந்த கருத்துக்களை ஏதோ வகையில் சேர்த்து தந்த தன்மையின் மூலம் கவிதையினுடைய ரசனையையும் அதன் உருவகத்தையும் எங்களால் உன்னிப்பாக கவனிக்க முடிகிறது, உவப்போடு ரசிக்க முடிகிறது. ஆக விதியின் சுழல் படர்ந்த பாதை, விழியால் காண இயலாத வேலை, கனவில் எழுதப்பட்ட கதையோ காலம் தைக்கும் மௌன அலை. நியதி என்பது என்ன? யாருக்கும் எதுவும் தெரியாது. அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பது அப்பொழுதே எழுதி வைக்கப்பட்ட விதி, தலை விதி என்று கூறுகின்றோம். ஆனால் அந்த நியதி என்பது எது இவருக்கும் தெரியாது. காலம் தைக்கும் மௌன அலை என்று ஆரம்ப வரிகளிலே அவர் விதிக்கான அல்லது நியதிக்கான வகுப்பு, நியதிக்கான ஃபார்முலா இதுதான் என்று கூறிவிடுகிறார். அடிக்கடி நம் மனம் கேட்கும் என் முயற்சி வேணும் என்ற கேள்வி. ஆனால் விதி சிரித்தபடியை சொல்கிறது, உன் உழைப்பு எனது விளையாட்டு. ஆமா, உன்னை உழைக்க வைப்பது என்னுடைய விளையாட்டு. அதிலே நீ நட்டம் போகலாம், லாபம் போகலாம், அது வேறு, அது உன் முயற்சி.
பாடம் படிக்கலாம். அது ஒரு முயற்சி. அங்கே நாகேஷ், சிவாஜி என்ற பாத்திரங்கள் அங்கே தர்மி, சிவன் என்கின்ற பாத்திரங்களாக திருவிளையாடலே ஒலிக்கின்ற கேள்வி பதில் ஒரு அருமையான நிகழ்ச்சி. இப்பொழுது இவருடைய கவிதையை வாசிக்கின்ற போது அது நினைவுக்கு வருகிறது. ஆசைக்கு நீ, அழிவுக்கு நான், அவ்வாறாக பல கேள்விகள், அர்த்தமுள்ள கேள்விகள். அந்த உழைப்பே என் விளையாட்டு என்கின்ற வரியிலே அது அந்த கேள்வி பதில்களும் அமைகின்றது. நீதி போல் நிற்கும் நியதி, நமக்காக வழிவகுக்கும் அதிசயம், சில நேரம் புயலாகும் புரளும், சில வேளை மலரும். இந்த நியதி அது எழுதப்பட்ட ஒன்று, ஆனால் சில வேளை அது எங்களை தாக்கும் அல்லது மகிழ்வை உருவாக்கும் என்பது அந்த பள்ளியில கூறப்படுகின்றது. நீதி என்ற வானம் பிறந்தது, அதில் கனவுகள் நட்சத்திரங்கள் போல நம்முடைய செயல்கள் விதியாக அவற்றில் கரிகள் நன்றாக செய்யும். இங்கே முயற்சி திருமணியாக்கும், விதி விதியாக இருக்கட்டும், ஆனால் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்பது இந்த பந்தியிலே நிலைநாட்டப்படுகின்றது. அருமையான உத்தியாக இந்த கவிதையை அவர் ஆக்கியிருக்கிறார். ஒவ்வொரு பந்தியில், அந்த பந்தியிலும் ஒரு படர்ந்திருக்கின்ற முதலாவது இன்ன விடயத்தை எடுத்து அளப்புகின்றோம் என்ற வரைவு, அதற்கு எப்படி எடுத்தாளலாம் என்பத கூறல் ஆகிய அந்த இரண்டும் இங்கே ஒன்றோடு ஒன்று அழகாக பின்னி வருகின்ற சுவை பீறல் அந்த கூறலுக்கு எங்கள் இதயத்தில் நேரில் ஆனந்தத்தை தருகின்ற வகையிலே அதனுடைய வரிகளினுடைய நிகழ்ச்சிகள் எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அலைகள் தள்ளினாலும் கரைகள் அடையும், மனிதன் முயற்சி அதுபோல் தொடரும். ஆமாம், ஒரு கட்டுமரம் அவன் மயங்கி விட்டான், ஆனாலும் அலைகள் தள்ளும், அவன் அங்கால் கரை சேர்வான், அவன் துடுப்போட்டு தேவையில்லை. அலைகள் தள்ளினாலும் கரையை அடையும், மனிதன் முயற்சி அதுபோல் தொடரும். நியதி கையிலே கயிறென தோன்றினால் உழைப்பால் நாம் அதனை ஊக்குவிக்கலாம். நியதி ஒரு சிறகு, அதனை சுமப்பது மனித உழைப்பு. வாழ்க்கை ஒரு பறவை, அது பறப்பே நமது நியதிய சிறகு, அதை சுமப்பது மனித உழைப்பு. ஆமாம், நியதி அங்கால் இங்கால் என்று ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அது உழைப்பு தான் அந்த நியதியை மாற்றுகின்ற அந்த நேரத்திலே. இங்கே சாஸ்திரம் சொல்லுவார்கள், இது அட்டமத்து சேனி நடுக்குறு நடக்குது, ரொம்ப கட்டுகாலம். இந்த இவர் குரு பகவான் இதுல பாகியா இருக்கிறார், அப்படி எப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களே தம்பாயால் இதுக்கு இந்த இதனை குறைப்பதற்கான வழி நிவிர்த்தி என்கின்ற பெயரிலே நேர்த்திகள் அங்காலே அவர்களால் கூறப்படும். குளிர்விப்பது, அந்த கோபமடைந்த அல்லது குறிப்பாக எங்களுக்கு ஆனந்தத்தை குவிக்கக்கூடிய இல்லங்களில் அமையாத நட்சத்திரங்களை குளிர்விப்பதன் மூலம், பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நாங்கள் அந்த விதியை மாற்றலாம் என்று அவர்கள் கூறுவார்கள். இங்கே அந்த தன்மையை அவருடைய கவிதையும் கூறியிருப்பதை பார்க்கின்றோம். விதி நம்மை சோதிக்கும், தண்டனை வாழ்வை வலுப்படுத்தும் புனித சவால். நியதி சொல்லும் ஒரே உண்மை, மனிதா நீ உண்பதை படை. நியதி விதி ஐயோ எனக்கு இப்ப அட்டமது சனியன் ஒன்றும் சரி வராது என்று 7.5 வருடம் நீ பொறுத்திருந்தால் வாழ்க்கையில் ஒரு 10 விதமாதல் அல்லது 15 விதமாதல் நீ தொலைத்தவனாகி விடுவாய். ஆக விதிக்கு பயந்து நீ வீட்டுக்குள் ஒதுங்கி இருக்க போகின்றாயா? இல்லை, புறப்படு மனிதா, புறப்படு, போரிடு. வாழ்க்கை என்பதே போர்தான். ஆக போரிடு, அந்த விதிக்காக வீட்டில் முடங்காது, போரிடு, அந்த விதியை உடை என்பது. மனிதா நீ உன் பாதையை படை, நீ ஓடிக்கொண்டே இரு. நீ என்ன விரும்புகிறாயோ, என்ன முயற்சிக்கிறாயோ, என்ன முயற்சியில் ஈடுபட விரும்புகிறாயோ அதில் ஊக்கமாக ஈடுபடு என்று. இங்கே முன்னிரண்டு கவிஞர்களும் கூறினார்கள், விதியை மதியால் வெல்லலாம் என்று. இங்கே இவர் அந்த விதியை மதி என்பதற்கெல்லாம் போகாமல் நேரடியாக சொல்கிறார், மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உலகில் கைந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, 2ல் 1 பார்த்து விடு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.
என்று. ஆக நீ உன்னுடைய பாதையை மதி விதி என்பதெல்லாம் நிற்காதே. நீ உன்னுடைய பாதையை படை, ஓடு. அது தாராளமாக உன்னுடைய தேடல், ஓடலின் மூலம் உன் தேடல், அந்த தேடல் உன்னை நாடல் செய்து அது கரத்துக்கு விழும் என்பது அவருடைய செய்தியாக அமைகின்றது. ஒரு வித்தியாசமான செய்தி. சந்திரிகாவுடைய இங்கே நாங்கள் கண்ட முதல் 3 கவிதைகளுமே இதுவரையும் இருவருடைய கவிதை அருமையான வகையிலே ஆக்கத்தை வளமையாக தெரிகின்ற செல்வியினுடைய கவிதையின் நடுவிலே வந்தது. முன்னும் 3வதுமாக வந்த கவிதையிலே இவர்களுடைய ஏற்கனவே எழுதப்பட்ட கவிதைகளை விட இந்த கவிதைகளிலே அவருடைய ஆக்கத்திலே மிகச்சிறப்பான ஒரு வரைவிலே பூக்களை, அந்த ஆக்கத்திலே பூக்கள் பூத்துக் கொள்வதை, அழகுகள் மின்னுவதை, உவமைகள், ஒப்பனைகள், கற்பனைகள் மூலம் அங்கே வித்தக முறையிலே விளைக்கப்பட்டிருப்பதை கண்டு ஆனந்திக்கின்றேன். பாராட்டுகள். குறிப்பாக சந்திரிகா இடையிலே பல விலைகளை எழுதுவார். ஆனால் சந்திரிகாவுக்கு ஒரு ஆலோசனை, நீங்கள் கொஞ்சம் வரிகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இது இந்த நிகழ்ச்சியிலே 70 சொற்கள் என்பது உச்ச வரம்பாக போட்டிருக்கின்றோம். இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சி நடத்துவது கஷ்டமாயிருக்கும். ஆகவே நீங்கள் அதனை கவனத்தில் கொள்ளுங்கள் என்பது மட்டும் அவருக்கு நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். நன்றி, பாராட்டுக்கள் என்று கூறிக்கொண்டு சந்திரிகாவுக்கும் இப்பொழுது நாங்கள் காணா குமரன் பக்கமாக நகர்வோம். நியதி. குழந்தையாக பிறந்தேன், குழந்தை போல் மாறி இறப்பேன். ஆணவம், செருக்கு, ஆரோக்கியம் இருக்கும் வரை, ஆனால் இதையும் ஏற்க மனம் மறுக்கும். இது நியதி. ஒரு குட்டி கவிதை. வளமைப்பாணி கொட்டி தந்திருக்கின்றார் அவர் ஒரு கருத்தை. குழந்தையாக பிறந்தேன், அறியா பிள்ளை. ஆக குழந்தையாக பிறந்தேன், குழந்தை போல் மாறி இறப்பேன். ஆமாம், இறுதி நேரத்தில் அவர் குழந்தை போல, அதாவது குழந்தையாக பிறகும் போது தாய் அவரை தாங்குகின்றாள். அவருக்கு தேவையானது எல்லாம் பராமரிப்பின்ற பேரிலே கொடுத்து வளர்க்கின்றாள். முதிய வயதிலே என்ன நடக்கின்றது? தாய் இந்த பார்த்ததை போல ஒரு தாவி பார்க்கின்ற வேளையாக அந்த அந்த என்ன குழந்தை போல் மாறியிருப்பேன். எங்களுடைய வாழ்வின் பின்பக்கம் நிறைவு காலம் இங்கே முதல் 3-2 வயது வரையும் என்றால் அங்கே இறுதியிலே 75-78 வயது வரையும் என்று கூறலாம். ஆக இங்கே அந்த இறுதி காலமும் பிறப்பு இறப்புக்கான அந்த அந்த காலகட்டங்கள் இங்கே ஒன்று என்று கூற வருகின்றார் எங்களுடைய குமரன் அவர்கள். குழந்தையாக பிறந்தேன், குழந்தை போலவே இறப்பேன். ஆணவம், செருக்கம், ஆரோக்கியம் இருக்கும் வரை. ஆமா, அட்டையா பிடியா வெட்டு வேண்டா, கொத்து வேண்டா, எல்லாம் ஆரோக்கியம் இருக்கும் வரை. ஆனால் எதையும் ஏற்க மறுக்கும். இது நியதி. இது அதற்கு பிறகு நாங்கள் பலு இழந்து போனோமானால் கரையுது காகம், தளருது தேகம், கண்ணிலும் மங்கள், காதிலும் மந்தம் என்று நிறைய இது மயிர் உதிருது, நான் பெற்றதிலும் நழுவுது கண்டால் என்று என்னுடைய ஒரு கவிதை வருவீர்கள். அதே போலத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவருடைய குமரனுடைய பதிவும் இதுதான். அங்கே ஆடி அடங்கும் வாக்கையடா